பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டின் கீழ் முருகனின் 3ஆம் படை வீடான அடிவாரத்தில் குழந்தை வேலாயுத சுவாமி எழுந்தருளியுள்ள திரு ஆவினன்குடி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற முகூர்த்த கால் நடும் பணி நவம்பர் 5 நடந்தது. யாகசாலையில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 8 திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு விமான கலசங்கள் டிசம்பர் 1 பொருத்தப்பட்டது. டிசம்பர் 4ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மங்கள இசையுடன் கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை, சுமங்கலி பூஜை, பிரம்மச்சரிய பூஜை, கன்னி பூஜை நடைபெற்றது. டிசம்பர் 5 அலங்கரிக்கப்பட்ட திருக்குடங்கள், வேள்வி சாலையில் எழுந்தருள் செய்தல், சூரிய பூஜை, சூரிய ஒளி கதிரில் இருந்து நெருப்பு எடுத்தல், திருமஞ்சனம் கொண்டு வருதல் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான டிசம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு 6ஆம் கால வேள்வி நடைபெறும். காலை 6:30 மணிக்கு மூலவர் சந்நிதி, திருச்சுற்றில் உள்ள சந்நிதிகளுக்கு, விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெறும். இதற்காக திரு ஆவின்குடி கோவில் மலைக்கோவில் பகுதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மின்னொளியில் ஜொலிக்கிறது.